அனைவருக்கும் வணக்கம். பிரிமா கட்ட அனலைஸ் இன்னைக்கு காலையில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்க முடியாது. நம்ம மேக்ஸ் அது மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம். எந்த ஒரு பேட்டர்ன் ஓப்பன்ஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸு, என்ட்ரி, எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸ், டார்கெட், அவ்வளோதான். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் நிஃப்டிக்கு வந்து 23,800 காலு 192 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடு செல்வதற்கும் அதுக்கு கீழே இருந்தால் சில டவுன் சைடு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கணும். இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து லோ இங்கே காலையில் வந்தது 210 நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் 2:30 மணிக்கு 3 மணிக்கு வந்தது 195. அப்போ ஏன் இதை விடவே இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்றது. அது மட்டும் இல்லை, நம்ம இங்கேருந்து ஒரு வேலையில் போயிருந்தா திரும்பி ஆகணும். இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு? அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? இங்கேருந்து ஏறும்போது ஏறி இருக்கும். இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் போகும்போது அது திரும்பாரு செல்லிங்க்கு போயிருக்கும். எகைன் மறுபடியும் சப்போர்ட் வரும்போது மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். நான் மார்க்கெட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எதுவுமே இங்கே ஷோ பண்ணல. கரெக்டுங்களா? அப்போ ஏன் நம்ம போடுற புள்ளியில் நடக்குது அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு அடிஷ்னல் டூல். நம்ம ஸ்டூடெண்ட் படிச்சு யாரும் இதை வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. இது ஒரு அடிஷ்னல் டூல், சிந்திக்கணும் என்பதற்காக தான். சரி, இன்னைக்கு சென்செக்ஸும் கொடுத்துருந்தோம். சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி 0 to 0 கால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக அது ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்துறது 75,800 புட்டு 242 rupees மேலே இருந்தால் மார்க்கெட் நிஃப்டி 50 இது சென்செக்ஸ் டவுன் சைடும், கீழே இருந்தால் அப் சைடு செல்வதற்கு வாய்ப்பணும். இங்கே பாருங்க, காலையிலேருந்து இது கீழே இருந்தது. அப்போது காலையில் இந்த இடம் வர வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குங்க, ஏறுறதுக்கு சென்செக்ஸ் டைப் ஏறி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு வேலையில் வந்து திரும்பி ஆகணும். எகைன் இந்த வேலையில் திரும்பும்போது அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிடும். சிம்பிள் லாஜிக். மார்க்கெட்டில் நம்ம எதுவுமே இல்லை, மேக்ஸ், டோட்டல் மேக்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குமா? எஸ், கண்டுபிடிக்கலாம். எப்படி மூவ்மெண்ட் ஆகும் எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன் தான். ஓகேங்களா? லைவ்ல எதுவுமே கிடையாது. ஓப்பனண்ட்ஸை பாரு, பேட்டர்னை பாரு, அந்த கான்செப்ட் அங்கே கிடையாது. அதனால மேக்ஸ் ஆகும் உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அது ஒர்க்காக தான் செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.